ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளித்து கிளம்பிட்டோங்க. ஏன்னா நாங்கள் வெளியே போகிறோம். இப்போ இந்த குட்டி பையன் தான் என்னோடய பையன் தீக்ஷன். இதோ இங்கே அழகாக ரெடி ஆகிட்டுருக்காரு. இவர் தான் என் ஹஸ்பண்ட் சதீஷ். நாங்கள் எல்லோரும் காருண்யா போகலான்னு கிளம்பிட்டுருக்கோம். இப்போ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் மேட்டுப்பாளையம்லேருந்து கோயம்புத்தூர் போக போகிறோம். கோயம்புத்தூரில் எங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட சேர்ந்து தான் போகிறோம். மார்னிங் டிஃபன் சாப்பிடல, அதனால் நாங்கள் நேராக அன்னபூர்ணா போயிட்டோம். நான் போனதும் ஒரு சாம்பார் வடை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ நாங்கள் ஆர்டர் பண்ண கீ ரோஸ்ட் எல்லாமே வந்துருச்சு. பாலுவும் சுபாவும் வந்துட்டாங்க. ஸோ காலைல யாருமே சாப்பிடல, அதனால் அங்கேயே எங்கள் டிஃபன்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பும்போது தீக்ஷன் நான் பாலு மாமா கூட வண்டியில் வரேன்னு சொல்லி அவங்க கூட வண்டியில் ஏறிட்டான். நாங்கள் அப்படியே போயிட்டுருக்கும்போது இது வந்து வடவள்ளிக்கிட்ட லாலி ரோடுங்க. இந்த பில்டிங்கை நல்லா பாருங்கள். நீங்கள் கருப்பு மூவியில் ஒரு கோர்ட் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த கோர்ட்டு தாங்க இது. ஆக்சுவலாக இது கோர்ட் கிடையாது, இது ஒரு காலேஜ். சரி, வீடியோ நல்லா ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது சதீஷ் ரொம்ப வேகமாக க்ராஸ் பண்ணிட்டாரு. அப்போ திடீர்னு பார்த்தா பாலு கால் பண்ணி வண்டி திடீர்னு நின்றுச்சுன்னு சொன்னாங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு மெக்கானிக் ஷாப் போய் பார்த்தோம். மாமா வண்டிக்கு என்னாச்சு அப்படின்னு தீக்ஷன் பார்த்துட்டு இருந்தான். அந்த மெக்கானிக்கை நான் வந்து ஒன்றும் இல்லைப்பா, இது வெறும் ஏர்லாக் தான், சரியாயிரும்னு சொல்லி அனுப்பிட்டாரு. சரி பெட்ரோல் போடலான்னு நாங்கள் பங்குக்கு போனால் எங்கள் வண்டி ஸ்கிட் ஆகுது. என்னடான்னு பார்த்தா டயர்லாம் ஆணி ஏறி இருக்குது. ஆப்போசிட்லேயே ஒரு பங்க்சர் போடுற கடை இருந்துச்சு. அங்கே போய் வண்டியை நிறுத்தினோம். அந்த அண்ணா சதீஷ் வந்து வண்டி வாங்கி 1 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஆணி ஏறி பஞ்சர் ஆயிடுச்சேன்னு அவருக்கு ரொம்ப வருத்தம். அந்த அண்ணா வந்து அந்த ஆணியை எடுத்து என் கையில் கொடுத்தாங்க. இவ்வளோ பெரிய ஆணி இப்படி குத்திடுச்சே அப்படின்னு எனக்குமே ஒரே கவலை. அப்புறம் ஒரு வழியாக அவர் பஞ்சர் போட்டு கொடுத்துட்டாரு. பங்க்சர் போட்டு முடிச்சுட்டு நாங்களும் பெட்ரோல் போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி போகும்போது அகெயின் பாலுவோட வண்டி நின்றுச்சுங்க. மறுபடியும் இன்னொரு மெக்கானிக் ஷாப்பில் காமிச்சோம். அவரும் ஏர்லாக்குன்னு தான் சொன்னாங்க. என்னடா இது இப்படி வண்டி நின்றுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் நின்று டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அகைன் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் வண்டி நின்றுச்சு. இங்கே பாருங்கள், எல்லோரும் கும்பலாக நின்றுட்டு என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா இது நாங்கள் ஏர்லியாக போயிட்டு ஏர்லியாக வரலான்னு போட்ட பிளானு. ஆனால் இப்படி நின்று போகிற மாதிரி ஆயிடுச்சு. பக்கத்துலேயே ஒரு ரோட்டு கடை கிட்ட ஒரு இடம் இருந்துச்சு. நான் அந்த இடத்த பார்த்து சுபா உன்னோட ஷாலை கொடு, அங்கே விரித்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நின்று வந்து எங்களுக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆஃப்டர்நூன் வெயில் வேறு. அப்போ சுபா தலையில் இருக்கிற ஒரு க்ரே ஹேரை பிடுங்கி விளாண்டுட்டு நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு இப்போவே க்ரே ஹேர் வந்துடுச்சா அப்படின்னு சுபா ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு வேறு ஆளாயிட்டா. அப்படி இப்படின்னு வண்டியை முறுக்கி சரி பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். இப்போ வண்டியை நாங்கள் நேராக கொண்டு போய் காருண்யாவில் தான்டா நிறுத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக போயிட்டுருந்தோம். ஆக்சுவலாக வந்து வண்டி போக போக வந்து அந்த ஏர்லாக்கும் சரியாயிடுச்சு, மக்கர்லாம் பண்ணலை. ஸோ நல்லா போயிட்டுருக்கும்போது ஆளாளுக்கு கூகுள் மேப்பை பார்த்து ஒவ்வொருத்தரும் வழி சொல்லி அப்படி இப்படின்னு ஒரு ராங்கான டெஸ்டினேஷனை போய் சேர்ந்துட்டோம். ஆமாங்க, ரூட் மாறி போயிட்டோம். அந்த இடத்துல ஒரு மரம் இருந்துச்சு, செம்ம காற்று, அந்த அட்மாஸ்ஃபியர் நல்லா இருக்குன்னு ஒரு 10 நிமிஷம் அங்கேயே நின்றுட்டோம். சுபாவும் தீக்ஷனும் ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து அங்கேயும் இங்கேயும் நிற்கிறதுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து காற்று நல்லா இருக்குது, காடு தோட்டம் அமைதியாக இருக்குன்னு நாங்கள் நின்றுட்டோம். திடீர்னு பார்த்தா கும்பலாக ஒரு அண்ணா ஆடு மேய்ச்சிட்டு வந்தார். இவ்வளோ ஆட்டம் ரொம்ப நாள் ஆச்சுங்க ஒட்டுக்கா பார்த்து. இதெல்லாம் சின்ன வயசில் பார்த்தது. அழகாக எல்லாம் மேய்ஞ்சிட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்போ பார்த்தா திடீர்னு ஆப்போசிட்டில் ஒரு பஸ் வந்துருச்சு. ஆனால் பஸ் அண்ணா டிரைவர் அண்ணா வந்து ஒரு பக்கம் வண்டியை வந்து நிறுத்திட்டார். அந்த ஆடெல்லாம் அழகாக போய் முடிக்கிற வரைக்கும் முன்னாடியும் பின்னாடியும் ஒரு 2 நாய் அழகாக மேய்ச்சி கொண்டு போச்சுங்க. அதுக்கப்புறம் நானும் பாலு எல்லாருமே அங்கே நின்று 10 நிமிஷம் கதை பேசினோம். அப்போ தான் பாலு சொன்னாங்க, யாரும் மேப் பார்க்காதீங்க, நான் ஒருத்தர் மட்டும் பார்க்குறேன், நம்ம வந்து கிளம்புறோம், ஒரே ரூட்டில் கரெக்டாக போகிறோம், இங்கே வண்டி எங்கேயும் நிற்கக்கூடாது, நேராக காருண்யா தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு வழியாக நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வண்டி எங்கேயும் நிற்கலைங்க, நாங்களும் எங்கேயும் நிறுத்தலை, ஸ்ட்ரெயிட்டாக காருண்யாக்கே போயிட்டோம். என்னென்னா நான் அவங்க வந்து காருண்யாவுக்கும் ஈஷாவுக்கும் போயிட்டு நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஸ்டோரி உங்களுக்கு வீடியோவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் நாங்கள் இங்கேருந்து போய் சேர்றதே ஒரு பெரிய ஸ்டோரி ஆயிடுச்சு. அதனால் இன்னைக்கு நாங்கள் அங்கே போய் என்னெல்லாம் பண்ணோங்கிறத உங்களுக்கு நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். லெட் ஹர் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.